Hallelujah, hallelujah, hallelujah. சர்வ வல்லவரே, அன்பின் தந்தை இயேசுவே, ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான இந்த பரிசுத்த நாளுக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தராகிய ஆண்டவரை தரிசிக்க வேண்டிய இந்த நாளில் உடைய திருமுகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்ன எங்கள் பரலோக தேவனை உம்முடைய பாதபடியை நாங்கள் முற்றம் செய்து உம்முடைய பரிசுத்த முகத்தை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் வல்லமையாக வெளிப்படும்படியாக செபிக்கிறேன். இன்றைக்குள்ள ஆராதனையும் கர்த்தர் பொருட்படுத்தி நடத்தும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். பாடல், இசை, ஜப பகுதியில் கர்த்தருடைய வார்த்தைகள் ஆசீர்வாதமாய் மாறட்டும். வீடுகளிலிருந்து பார்க்கிறவர்கள், வேலை செய்கிற இடங்களிலிருந்து பார்க்கிறவர்கள், தூரத்திலும் சமீபத்திலும் இருந்து பார்க்கிற கேட்கிற அனைத்து உள்ளங்களோடும் கர்த்தர் பேசுகிறார். வேதனையோடு இருக்கிற உள்ளங்கள் கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் போது வேதனைகள் மாறட்டும். பரிசுத்தாவியானுடைய ஆணைக்கு அர்ப்பணிக்கிறேன். துணையாளரே, துணை செய்கிறவரே, நீர் வெளிப்படும்படியாக செல்கிறேன். மகிமைக்குள்ளாக மூடிக்கொள்ளும் கர்த்தர் என்று பேசும் ஒரு நாமம் மகிமைப்படுத்தும். துதிக்கணமையும் எல்லாம் என் ஆண்டவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தின் மகிமையுண்டாக இந்த கால வேளையில் நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எங்களுடைய செய்தியாளர்களுடைய நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த 5ஆம் மாதத்தில் இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் நாம் இணைந்து நம்மளை நடத்தி வந்த விதங்களை நாம் நினைத்து பார்த்து உள்ளது நாடும் நாம் சேர்ந்து சில பாடலை பாடுவோம். அவரது சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவேன் என்ற அந்த பாடல் நாம் சேர்ந்து பாடுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. துணிவை மற்றும் வாசம் செய்யும் தூதகணங்கள் பற்றும் தேவனாவது, வேங்கின பக்கத்தில் துணைகள் கேட்டு திக்கற்ற பிள்ளைகளின் தேவனாவது, எல்லாரும் சேர்ந்து இணைந்து நாம் வீட்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இருதய
வேண்டிடும் பக்தர்கள்
திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. ஓ திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. அவர் அந்த சங்கீதமாயவர் பலமுள்ள கோட்டையுமாம். ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலம் வாழ்த்திடுவோம். அவருக்கு சங்கி நான் பலமுள்ள கோட்டை பலமுள்ள கோட்டையுமா. ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலம் வாழ்த்திடுவோம். அவரது சங்கீதமானவர். ஒரு சில பாடலை கூட நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பிரபல இயேசுவிலே பரலோகம் விட்டு வருகிறது அலங்கார மனவாட்டியால் அழகாக குறித்திருந்தது. அந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதாக. பரலோகம் இருக்கிறது அலங்கார மனவாட்டியால் அழகாக சொல்லியிருக்கிறது. சேர்ந்து கரங்களை உற்சாகமாக பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எருசலேமே பரலோகம்
Hallelujah.
கூட சேர்ந்து ஆமென் அல்லேலூயா பாடலை கூட ஜபத்தோடு பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சேர்ந்த பாடல்களோடு இணைந்து சிங்கக்கவியில் நான் அவர்களோடு அவர் வந்தார். பாடலை நாம் அவர்களோடு ஜபத்தோடு நாம் கரங்களை உற்சாகமாய் பாடி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். சிங்கக்கவியில் சூழலிருப்போம் அவர்களை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை காப்பவர், அவர் உடனே நம்மை காண்பவராக இருக்கிறார். சேர்ந்து உற்சாகமாக கரங்களை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாம் எங்களோடு இணைந்து கரங்களை தட்டி உற்சாகமாக ஹல்லேலூயா. சிங்கக்கவியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு வந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினி நடந்தே தனி துளியா என்னை அழைத்தார். சிங்கக்கவியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு வந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினி நடந்தே தனி துளியா என்னை அழைத்தார். சொல்லுவோம், சிங்கக்கவியோ சூளையிருப்போ அவர் என்னை காத்திடுவார். சூழ்ச்சிகள் ஒன்று செய்யாதே ஓராதி எனக்குள்ளே
அதிகமாய் கர்த்தர் வாசம் செய்வீராக.
கர்த்தர் இறங்கி வருகிறார். ஹalleluya ஹalleluya. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. வேதனையோடு இருக்கிறவருடைய மத்தியில் கர்த்தர் இறங்கி வருகிறார். ஓ நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. சிங்க கெவியிலிருந்து தூக்கி எடுத்தவர், உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுக்கிறவர் இந்த பகல் வேளையிலே தகப்பனே. ஓ சிங்க கெவியில் போன்ற அனுபவம், ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த அனுபவத்திலிருந்து கர்த்தர் தூக்கி எடுப்பீராக, கர்த்தர் தூக்கி எடுப்பீராக. உள்ள நான் கரங்களை காட்டி ஆண்டவரே, உங்களை நலனத்தோடு இருப்பீர்கள் என்று சொன்னார் ஆண்டவரே. இந்த பகல் என்னுடைய சரீரத்திலே ஆட்கொண்டிருக்கிறான் இந்த பலவீனம், என் சரீரத்திலே காணப்படுகிற இந்த பலவீனம் ஆண்டவரே இப்பொழுது மாறி போகட்டும் என்று சொல்லி கேளுங்க. இந்த ஆகாத வேலையில மாறட்டும் கேளுங்க. உங்களுக்கு தனிமைப்படுத்தப்பட்டதான் நிலைமையை நீங்கள் ஆராதித்துக் கொண்டு இருக்கலாம். இந்த வேலையில ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரே, சிங்க கெவியிலே இறங்கி வந்தவர், என்னுடைய வாழ்க்கையில் நான் தனிமையாய் விடப்பட்ட இந்த நேரம், தனிமையாய் விடப்பட்ட நேரம், நான் தனிமையாய் இருக்க வேண்டிய இந்த நேரத்தில் ஆண்டவரே எனக்காய் கர்த்தர் கிருபையாய் இரும். என் வியாதியை மாற்றும், என் பலவீனத்தை மாற்றும், வார்த்தை சொல்லும் என்று சொல்லி நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை நோக்கி பார்த்து துதிக்க பார்க்கலாம். இந்த ஆகாத வேளையிலே கர்த்தருடைய வாழ்க்கை அற்புதம் செய்யபடியாக, உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் அதிசயம் செய்யபடியாக, எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் கர்த்தரிடத்தில் வந்தவர்கள் பலவீனங்களை மாற்றி கர்த்தர் சுகத்தை கொடுத்தது போல இந்த பகல் வேளையிலே கர்த்தர் அற்புதங்களை செய்வாராக, கர்த்தர் அதிசயங்களை செய்வாராக. அவரே நம்மை காப்பவர், அவரே நம்மை காண்பவர். ஆகார் சொல்லுகிறார், என்னை கண்டவரை நானும் இவ்விடத்திலே கண்டேன், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்திலே கண்டேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு பேரை போடுறார். என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி, நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி ஒரு பேரை போட்டவர். இந்த பகல் வேளையிலே கர்த்தர் உங்களை காண்கிறார், உங்கள் குடும்பத்தை கர்த்தர் காண்கிறார், உங்கள் பலவீனத்தை கர்த்தர் காண்கிறார். ஓ நன்றியோடு நான் ஆண்டவரே என்னை விடுவித்தரணும் என்று சொல்லி கேட்கலாம். ஆண்டவரே விடுவித்தரணும், என்னை விடுவித்தரணும், என்னை சுகமாக்கும், என்னுடைய வியாதியை குணமாக்கும், என்னுடைய வியாதி மாறட்டும். நான் மரணத்தில் என்னை மூடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்ல முடியும். மரணத்தில் என்னை ஆட்கொண்டது ஆண்டவரே, ஆனால் இவைகளிலிருந்து விடுவிக்கப்படும்படியாக உம்மை நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லி இந்த பகல் வேளையில் விசுவாசிகள் கரங்களை தட்டி ஆண்டவரே மரணத்தில் மூடிய நேரம் ஆண்டவர் என்னை விடுவிப்பீர், என்னை பாதுகாப்பீர், என்னை எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி விடுவிப்பீர் என்று சொல்லி நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே நன்றி. நீர் அற்புதம் செய்கிறாக, நீர் அதிசயம் செய்கிறாக, நீர் அதிசயம் செய்கிறாக, நீர் அதிசயம் செய்கிறாக. ஹalleluya ஹalleluya. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. அதிசயம் செய்வதே உமக்கு நன்றி, அதிசயம் செய்வதே உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை காண்பவரே உமக்கு நன்றி, எங்களை காப்பவரே உமக்கு நன்றி தகப்பனே. அதிசயமாய் நடத்துகிறவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி நன்றி நன்றி. அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லும்போது சொல்லுகிறார், நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறதால் இந்த பாடுகளை அனுபவிக்கும் பொழுது ஆயிரம் கர்த்தர் என்னை விடுவிப்பீர், ஆயிரம் கர்த்தர் என்னை விடுவிப்பீர் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். இந்த பகல் வேளையிலே இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன் என்று சொல்லி என்னுடைய வாழ்க்கையில் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், இந்த பாடுகள் இந்த பலவீனத்தை நான் என்னுடைய வாழ்க்கையில் சுமக்கிறேன், ஆனாலும் என்னை கர்த்தர் விடுவிப்பீர் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி சொல்லப்படி ஆண்டவரே இந்த பாடுகளை நான் அனுபவிக்கிறேன், ஆயினும் நீர் விடுவிப்பீர் ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் என்னார் என்று அறிந்திருக்கிறேன், நான் விசுவாசிக்கிறவர் என்னார் என்று அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே என்னை பலப்படுத்துகிறவர் நீர், என்னுடைய குடும்பத்தில் அதிசயம் செய்பவர் நீர். ஹalleluya ஹalleluya. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், குடருக்கும் சரீரக்கும்
ஒரு சொல்லாலே மனிதரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மனிதரை எழுப்பினார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுரந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுரந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறார் அற்புதங்கள் செய்கிறார் என்னும் நாமக்குள் வசிக்கிறார். சொல்லுங்கள், அற்புதங்கள் செய்கிறார் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்க, எங்களோடு இணைந்து அந்த வார்த்தையை அப்படியே பாடுகிறோம். உணர்ந்தவர்களாக சொல்லி வசிக்கிறார். தண்ணீரை ரத்தமாய் மாற்றினார் அதிசயம். ரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை ராட்சசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை ராட்சசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்தவர் நாம் மறந்து. இந்த நடுவில் பரிசுத்தாவியானவர் அந்த பாவங்களுக்கு உண்டாகுகிறார். ஒருவேளை துக்கத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு பலவிதமான பிரச்சனை மத்தியில் இக்கட்டு மத்தியில் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னார். அதிசயப்படுகிறது, அதிசயத்தை செய்கிறது, நாளுடைய அதிசயத்தை காணப்படவே என்று சொன்ன பரிசுத்தாவியானவர் உங்கள் மக்கள் இறங்கி வருவதாக. உங்கள் நடுவில் கர்த்தர் வாசம் செய்வாராக. நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிளந்தார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிளந்தார் அதிசயம். புயல் காற்றைக்கும் வார்த்தையாலே அடங்கினார் அதிசயம். என்னுடைய வாழ்க்கையின் குடும்பத்தில் அதிசயம் செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி உள்ள நாட்டில் அன்னைக்கு அப்போஸ்தலர் பவுல் சொன்னது போல நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். இந்த வேலையில் விசுவாசிக்கிறேன். என்னுடைய பலவீனோ, என்னுடைய போராட்டம், என்னுடைய கண்ணீர்கள் இன்றைக்கே மாறும். கர்த்தருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நான் அறிந்திருக்கிறேன். என் நம்பிக்கை அவர் மேல் இருக்கிறபடினால், நான் கர்த்தரை சார்ந்திருக்கிறபடினால், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறபடினால் அவர் என்னை காத்துக் கொள்வார். அவர் என்னை காத்துக் கொள்வார். அவர் என்னை காத்துக் கொள்வார்.
இதுதான் நிச்சயம் எனக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லி விசுவாசிக்கிறவர்களை காட்டி ஆண்டவரே நன்றி நன்றி தகப்பனே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. உன் நலங்கத்துக்குள்ளே சமாதானம் சந்தோஷம், உன் நலங்கத்துக்குள்ளே சந்தோஷம், உன் நலங்களுக்குள்ளே சுகம் வெளிப்படுவதாக இந்த வேளையில வெளிப்படட்டும். இந்த பகல்களில் வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஒரு நலங்கத்துக்குள்ளே ஒரு சந்தோஷம் உண்டாகட்டும், ஒரு சமாதானம் உண்டாகட்டும். ஓ ரீவாக துணமா சாதுனா இந்த ஆராதனை வேளையில் ஆராதித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நடுவலையும் ஒரு அரண்மனைக்குள்ளே சுகம், அரண்மனைக்குள்ளே ஒரு சுகம் இருக்கிறான வீடுகளில் ஒரு சுகம் இந்த பகல்களில் வெளிப்படுவதாக. அரங்கத்துக்குள்ளே ஒரு சமாதானம், அரங்கத்துக்குள்ளே ஒரு சமாதானம் உள்ளது. நான் ஆண்டுவேன் என் அரங்கத்துக்குள்ளே சமாதானம், என் அரண்மனைக்குள்ளே சுகம் வெளிப்படட்டும். கேளுங்க, சுகம் வெளிப்படட்டும், சுகம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய விடுதலை வெளிப்படட்டும், உம்முடைய விடுதலை வெளிப்படட்டும். ஹalleluya. நன்றியோடு துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை, உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசுயா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசுயா. நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசுயா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசுயா. இந்த பகல்களில் எத்தனை பேர் கர்த்தருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்க முடியும் ஆண்டவரே? உம்மாலே எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலே எனக்கு சமாதானம் இல்லை. ஒரு நகரத்துக்குள்ளே சமாதானம், ஒரு அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொல்லி வார்த்தை சொல்கிறதே. உம்மாலே நான் ஆண்டவரை விடுதலை, உம்மாலே தான் எனக்கு ஆண்டவர் அற்புதம் நடக்க முடியும், உம்மிடத்திலிருந்து தான் நிம்மதி என்னுடைய வாழ்க்கையில் வெளிப்பட முடியும் என்று சொல்லி எத்தனை விசுவாசிகள் அப்படியே வலதுகளால் ஆண்டவருடைய பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறான் ஒவ்வொரு கத்துடைய பிள்ளைகளும் அப்படியே வாழ்க்கையாக வலதுகளை ஆண்டவருடைய ஆண்டவரை உம்மாலே எனக்கு விடுதலை இல்லாமா, குமாரனுடைய விடுதலை மெய்யான விடுதலை. நான் நம்பும் மனிதரை கைவிடலாம், நான் நம்பி செல்கிறவர்களை கைவிடலாம், ஆனால் நீ ஒருபோதும் என்னை கைவிட மாட்டேன், என்னை ஒருபோதும் என்னை கைவிட மாட்டேன். வலது கிடந்த உயர்ந்து சொல்லு ஆண்டவரே, நீ ஒருபோதும் கைவிட மாட்டேன், நீ என்னை கைவிட மாட்டேன். திகில் ஓடிக்கொண்டதான் இந்த நேரத்தில் அப்பா நீ என்னை கைவிட மாட்டேன். வேதனைக்குள்ளாய் இந்த நேரத்தில் நீ என்னை கைவிட மாட்டேன். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை, உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசுயா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசுயா. ஹalleluya ஹalleluya.
கிறிஸ்துக்களாக ஆமென்றும் ஆமென் என்று உடைய வார்த்தைப்படியாக ஆபத்து என்று உடைய வார்த்தை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட மகிமையான இந்த பரிசுத்த நாளில் ஒரு விசை கூட உங்களை இந்த தொலைக்காட்சியின் மூலமாக சந்திக்க பரலோகத்தின் தெய்வம் நமக்கு தந்த கிருபைக்காக நானும் கோடி நன்றி செலுத்துகிறேன். இதை கவனிக்கின்ற, கேட்கின்ற, ஆராதிக்கின்ற அனைத்து பிள்ளைகளையும் குடும்பங்களையும் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாகவே விடுவிப்பார், ஆசீர்வதிப்பார் என்பதற்கு மாற்றமில்லை. கொடூரமான உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வேதனை சோதனை நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மனிதன் தன் வாழ்க்கை குறித்து நம்பிக்கை அற்ற சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இக்கட்டான நேரத்தில் யார் எனக்கு துணை நிற்பார் என்ற கேள்வியோடு இன்றைக்கு மக்கள் குமுறுகிற கூட்டத்தை, கதறுகிற ஜனங்களை நாம் பார்க்கிறோம். இந்த தொலைக்காட்சி மூலமாக இந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற அன்பு உள்ளமே, ஒருவேளை நீயும் உன்னுடைய வாழ்க்கையில் யார் எனக்கு துணை செய்வார், யார் எனக்கு உதவி செய்ய முடியும், இந்த இக்கட்டிலே யார் என்னை காப்பாற்றுவார்கள், யார் காப்பாற்ற முடியும் என்கிற அங்கலாய்ப்போடு இருக்கலாம். ஒருவேளை தூர தேசத்தில் இருக்கலாம், மருத்துவமனையில் பணியாற்றுகிறவர்களாக இருக்கலாம், மருத்துவமனையிலே படுக்கையில் இருந்து கொண்டு இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொள்கிறவர்களாக இருக்கலாம், மொபைலை பார்த்து ஆண்டவரை யார் என்னை விடுவிக்க முடியும் என்று தினமும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு கேட்டு கதறி கொண்டிருக்கிறவர்களாக இருக்கலாம். இல்லை, இன்றைக்கு மட்டும்தான் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். யாரானாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் காணப்படுகிறவர்களாய் காணப்பட்டால் பரிசுத்த வேதாகமத்தை நாம் இன்று தியானிக்க போகிறோம். உண்மையான துணையாளரை நான் உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறேன். உண்மையான தெய்வத்தை உங்களுக்கு காண்பித்து தரப்போகிறேன். உங்களை விட்டு பிரியாமல் இருக்கிற ஒரு நல்ல நண்பரை உங்களுக்கு காண்பித்து தரப்போகிறேன். நீங்கள் அதை பார்க்க போகிறீங்க, அதை உணர போகிறீங்க. அவரிடத்தில் நன்மைகளை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லும்போது, யாக்கோபு என்னும் பூச்சியே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பயத்தினாலும் நடுக்கத்தினாலும் வேதனைக்குள்ளாக வாடிக்கொண்டிருக்கின்ற அன்பு உள்ளமே, ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாது, உன் வலது கையை பிடித்து வைத்து சொல்லுகிறார். ஒருவேளை நீ அதை உணர முடியாமல் இருக்கலாம், பார்க்க முடியாமல் இருக்கலாம். விசுவாசத்தில் உன் கண்கள் திறக்கப்படட்டும். விசுவாசத்தில் நாம் அவரை பார்ப்போம். அவர் சொல்லுகிறார், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்கலாம். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஆண்டவராகிய கர்த்தர், நீ இருக்கிற இடத்தில், மனம் உடைந்து போய் இருக்கிற இடத்தில், வேதனையோடு இருக்கிற இடத்தில் நான் என்ன செய்வேன் என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் வேதம் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 41:13 என்று சொல்லப்படும், உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து, உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கலக்கத்தோடு இருக்கிற அன்பு உள்ளமே, அன்பு சகோதரியே, சகோதரனே, தாயே, பெரியவர்களே, சிறியவர்களே, உங்கள் வலது கரத்தை பிடிக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். நீ உன் வலது கரத்தை அவருடைய கரத்தில் கொடுக்க தயாரா, ஆயத்தமாய் இருக்கிறாயா? நீ உன்னுடைய வலது கரத்தை ஆண்டவரிடத்திலே கொடுக்க வேண்டும்.
கொடுக்காமல் இருந்தால் எப்படி அவர் வலுக்கட்டாயமாக உன் கரத்தை அவர் பிடிக்கிறது இல்லை. அவர் நம்முடைய தெய்வமாய் இருக்கிறார், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். யார் அவருடைய கரத்திலே தன் கரத்தை நீட்டுகிறார்களோ அவர்களை கரத்தை பிடிக்க போகிறார். ஒரு நாளிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்கள் படகிலே யாத்திரை செய்து கொண்டிருந்தார். 4ஆம் ஜாமத்திலே கடலின் அலை சீற்றம் அதிகரித்தது. இன்றைக்கும் கடல் சீற்றம் பல நேரங்களில் அதிகரிக்கிறது. வேதனைப்படுகிறோம். என்ன செய்கிறது? அன்றைக்கும் அமிதமான சீற்றம் அதிகரித்தது. ஸ்தோத்திரம். புயல் வீசினது. 12 சீசர்கள் படகில் இருக்கிறார்கள். ஆண்டவர் படகில் இல்லை. அவர்கள் பயந்து விட்டார்கள், நடுங்கினார்கள். நாங்கள் என்ன செய்வது? எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுடைய தெய்வம் படகில் இருந்திருப்பார் என்றால் எங்களை பத்திரமாய் காப்பாற்றி இருப்பார். இன்றைக்கு இந்த நேரத்தில் ஆண்டவர் எங்களிடத்தில் இல்லையே. நேற்றைக்கு எங்களோடு இருந்தாரே, கழிந்த நாட்கள் எல்லாம் எங்களோடு கூட இருந்தாரே, இந்த நேரத்திலே எங்களோடு இல்லையே. நிர்பந்தமான சூழ்நிலைக்கு 12 சீசர்களும் போய்விட்டார்கள். அப்படியே நம்பிக்கை இழந்து போகும் சூழ்நிலை அவருடைய வாழ்க்கையிலே உருவாயிற்று. அன்பான தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கை நம்பிக்கையற்ற நிலைமையில் இருக்கிறதா? வேதனையின் வேதனையின் நிலையில நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? பிரச்சனையின் மத்தியிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், உண்மைதான். ஆனாலும் ஆண்டவர் வேடிக்கை பார்க்கவில்லை. உடனடியாக கடலிலே தண்ணீரிலே அலையை மிதித்து கடந்து சென்று தம்முடைய சீசர்களை காப்பாற்ற கடந்து சென்றார். பேதுரு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் வருகிறேன் என்று சொன்ன போது ஆண்டவர் சொன்னார், சமுத்திரத்திலே நடந்து வா அப்படின்னு கூப்பிட்டார். அவன் நடந்து வந்தான். கர்த்தர் அவன் கரத்தை தூக்கினார், கரத்தை பிடித்து அவனை நடத்தினார். இன்றைக்கு அன்பான உள்ளவே, பயத்தோடு நடுக்கத்தோடு வேதனையோடு இருக்கிற உள்ளவே, என்னுடைய சூழ்நிலை சில நிமிடத்திற்குள்ளாக, சில மணிக்குள்ளாக மரணம்தான் என்று எண்ணிக்கொண்டு அச்சத்தோடு இருக்கிற உள்ளமே, உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே உன் கரத்தை தா. அல்லேலூயா. எத்தனை பேர் கொடுக்க தயாராக இருக்கிறோம்? ஆண்டவரிடத்திலே கரம் நீட்டினவர்களை ஒருபோது ஆண்டவர் வெட்கப்பட்டு நடத்தினதில்லை. ஆண்டவரிடத்தில் கரம் நீட்டினவர்களை ஒருபோதும் ஆண்டவர் தள்ளாட விடவில்லை. வேதத்திலே சொல்லப்படுகிற சங்கீதக்காரன் தாவீது சங்கீதம் 121 சங்கீதம் சொல்கிறார், உன் காலையில் தள்ளாட வேண்டாம், உன்னை காக்கிறவர் உறங்கா என்று சொல்லப்படுகிறது. இரவும் பகலும் விழித்திருக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே மகளே, நீ கஷ்டத்தோடு வேதனையோடு அங்கலாய் போட்டிருக்கிறாயா? இல்லை வேதனை நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? சோதனை மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? இதோ உன் கரத்தை என்னிடத்தில் கொடு. இதுவரை உலகத்தை நம்பி உலகத்துக்காக கருத்தை கொடுத்தார். இனி வேண்டாம், இனி எனக்காக ஒரு கருத்தை கொடு. ஸ்தோத்திரம். ரத்தம் அடிந்த ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பத நம்முடைய இரட்சகராய் இயேசு கிறிஸ்து அப்படியே இரத்தத்தினாலே நம்முடைய காயங்களை கழுவி தூய்மைப்படுத்தி நம்முடைய இருதயத்தை தூய்மைப்படுத்தி பரிசுத்தப்படுத்துகிற ஆண்டவர். அக்கறை உள்ள தெய்வம். ஒரு பெற்றோர் சில மணிக்கூர் விழித்திருக்கலாம், இரவும் பகலும் விழித்திருந்து தம்முடைய பிள்ளைகளை குறித்து கரிசனை உள்ளவராக ஆண்டவர் இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வாய் என்றால், அன்புள்ளவே நீ எங்கே இருந்தாலும் உன் கரத்தை பிடித்து நடத்த என் ஆண்டவர் ஆயத்தமாய் இருக்கிறார். நீ ஆயத்தமா? அல்லேலூயா. வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். என் கரத்தை பிதாவை உன்னை கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். இரட்சகர் இயேசுப்பா, என் கரத்தை பிடித்து நடத்த வேண்டும். கழிந்த நாட்கள் எல்லாம் உலகத்துக்காக வாழ்ந்தேன், உலகத்தின்படியே நான் ஜீவித்தேன். ஆனால் நான் ஜீவிப்பதே இனி உலகத்துக்காக அல்ல. காரணம், கொடிய காலம் வந்துவிட்டது என்பதை நான் உணர்கிறேன். கொடிய வேதனைகள் வந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன். இந்த கொடிய காலத்திலே என்னுடைய கரத்தை ஆண்டவர் பிடித்து
ஆண்டவரின் கரத்தை பிடித்து நடத்தினால் தான் முடியும். கர்த்தர்களை நடத்த வேண்டும் என்று நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இன்று உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன் இல்லத்தை பார்த்து சொல்லுகிறார், உன் வாழ்க்கையை பார்த்து சொல்லுகிறார். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து, அல்லேலூயா, பிடித்து செய்த முகத்துடனே உன் முகத்தை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே, பயப்படாதே. அல்லேலூயா. எவ்வளவு இன்பமான வார்த்தை! இந்த கொடிய உலகத்தில், வேதனை சோதனை நிறைந்த உலகத்தில், ஆபத்து நிறைந்த உலகத்திலே, போராட்டம் நிறைந்த உலகத்திலே, ஸ்தோத்திரம், ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய கரத்தை பிடித்து சொல்லுகிற, பயப்படாதே, நீ எதை குறித்தும் பயப்படாதே, நீ என் கரத்தில் இருக்கிறார். அன்பானவர்களே, நீங்கள் எந்த நிலைமையில், எந்த வேதனையில் இல்லை, எந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் என்பதை நான் அறியேன். ஆனால் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஆவியானவர், என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று உங்களை குறித்து, இருதயத்தை குறித்து கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஆகினால ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மரணம் அல்ல முடிவு. உலகத்தை வெறுத்து மரணத்தை விரும்புகிற மனிதா, நீ அமிதமாம் இருக்க ஆண்டவர் விரும்பவில்லை. உன்னை வாழ வைக்க என் ஆண்டவர் இருதயம் துடிக்கிறது. நீ வாழ வேண்டும். யாருக்காக வாழ வேண்டும்? இயேசுவுக்காக. இந்த உலகத்தில் ஏதோ 50 வருடம் 100 வருடம் நாம் உலகத்திலே வாழலாம். ஆனால் இதுக்கு பிற்பாடு நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை மறந்து விடாது. ஆண்டவர் உலகத்தில் மட்டுமல்ல நம்மை நடத்துகிறார். நம்முடைய கரத்தை நாம் கொடுப்போம் என்றால், ஸ்தோத்திரம், இங்கே இருந்து முடிந்தால் பரலோகத்திலும் நம்மை நடத்துவோம். வேதத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்திலே இவ்விதமாக ஒரு வசனம் சொல்கிறது, ஆட்டுக்குட்டியானவரை அவர்களை நடத்துவார். ஆட்டுக்குட்டியானவர்கள் அவருடைய கண்ணீரை துடைப்பார். பரலோகத்திலே அவர்களை நடத்துகிறது ஆண்டவர். பரலோகத்திலே அவர்களை கண்ணீரை துடைத்து கண்ணீர் இல்லாத ஒரு வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை தரும்படி இன்னும் கண்ணீர் உள்ள இந்த உலகத்திலே ஒரு கரத்தை பிடிக்க ஆண்டவர் தயாராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் சற்று இந்த வார்த்தைகளை கவனியுங்கள். கவனித்து உங்கள் இருதயத்தையும் உங்களுடைய ஆத்மா, ஸ்தோத்திரம், உங்கள் வாழ்க்கையை, உங்கள் கரத்தை ஆண்டவருக்கு கரத்தில் அர்ப்பணியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், வாசல் அருகே நின்று தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ளே போய் போஜனம் பண்ணுவேன், அவனோடு என்னோடு போஜனம் பண்ணுவான். ஆகாரம் புசிக்க முடியாத நிலைமையில், ஒருவேளை ஆகாரம் இல்லாமல் இருக்கலாம், ஆகாரம் இருந்து புசிக்க முடியாத பலவீனம் உங்களை தாக்கி இருக்கலாம். இந்த நேரத்தில் உங்கள் இருதயத்தை திறந்து கொடுங்கள். உங்கள் கரத்தை ஆண்டவருடைய கரத்திலே கொடுங்கள். உங்களோடு அவர் போஜனம் பண்ணுவார். ஆண்டவர் தம்முடைய சீசர்களுக்கு அப்பத்தை பிட்டு கொடுத்தார். 5 அப்பமும் 2 மீனும் இருந்ததை ஒரு சின்ன பையன் சாப்பிட வேண்டிய ஆகாரம் தான். அதை ஆண்டவரிடத்திலே கொடுத்தார்கள். அதை ஆசீர்வதித்து பிட்டு 12 கூடையில் போட்டார். கூடை நிரம்பிட்டு 5000க்கு மேற்பட்ட புருஷர்கள், பிள்ளைகள், ஸ்திரீகள் கணக்கில்லை, எல்லாரும் சாப்பிட்டு மீதியாக 12 கூடை நிறைய எடுக்க வைத்த ஆண்டவர் உங்களோடு போஜனம் பண்ணுவார் என்றால், தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின ஆண்டவர் உன் வாழ்க்கையை எல்லையில்லா சந்தோஷமாய் மாற்றுவார். ஆகாரம் புசிக்க முடியவில்லை என்றால் ஆகாரம் புசிக்கும்படி கர்த்தர் உனக்கு அனுக்கிரகம் செய்வார். அதற்கு எதிராக தடை செய்கிற பலவீனம் உன் வாழ்க்கையை விட்டு மாறி போய்விடும். கொடூரமான பலவீனம், வேதனைகள், சோதனை, சமாதானம் இல்லாத உலகம். அரசாங்கம் எவ்வளவோ சமாதானத்திற்காக முயற்சி செய்கிறார்கள். நோய்களை விரட்டி அடிக்கும்படி ஜனங்களை காப்பாற்ற வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள். நல்ல காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள், நல்லது.
ஆனால் இதோ அவையின் மத்தியிலே உனக்கு ஒரு விடுதலை இல்லாதபடி, ஒரு சமாதானம் இல்லாதபடி அங்கலாய் போட்டிருக்கிற உன்னுடைய கரத்தை பிடிக்கும்படி எல்லாரும் ரட்சகர் வந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அந்த ஆத்ம ரட்சகருடைய கரத்திலே ஒரு கரத்தை கொடுக்க வேண்டும். வேதத்தை நாம் வாசிக்கும் போது நாம் ஏசாயா 41:13 தான் நாம் வாசித்து கேட்டோமே. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து நம்முடைய முகத்தை பார்த்து சொல்கிற பயப்படாது மகளே, நீ பயப்படாது, மகனே நீ பயப்படாது. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், வேதனை மத்தியிலே இருந்தாலும், கண்ணீரோடு ஆண்டவர் நோக்கி முறையிட்டுக் கொண்டிருந்தாலும் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நம்மை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே பயப்படாதே என்று சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்லுகிறார்? நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஹல்லேலூயா. எவ்வளவு பாசமான ஆண்டவர்! அவருடைய அன்புக்கு அளவே இல்லை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவ்வளவு பாசம் உள்ள ஆண்டவர், அவர் அன்பு உள்ள ஆண்டவர். கஷ்டத்திலே வாழ்கிற அன்பு உள்ளவே, எல்லா வசதியும் இருக்கிறதுனால புசிக்க முடியலையே, நான் மருத்துவமனையில் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறேன். சோதரம். நேற்றைக்கு ஒரு தொலைபேசியிலே ஒரு சத்தத்தை நான் கேட்டேன். வெளிநாட்டிலே இருக்கிறேன், வேலை இல்லை, அங்கே கொள்ளை நோய் அதிகரித்தது. அந்த வீட்டுக்காரர்கள் எனக்கு தொலைபேசியிலே பேசுகிறார்கள். இவ்வளவு கொடூரமான அனுபவம், என்ன செய்ய? வேலை இருக்கிறது, வேலை செய்ய முடியலையே. அன்பான உள்ளமே, நீயும் ஒரு வேலை அதிகமாய் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரு வாழ்க்கையை இன்றைக்கு வித்தியாசமாய் மாற்றப் போகிறார். வித்தியாசமா மாற்றுகிறது மருந்தல்ல, இல்லை, ஸ்தோத்திரம், நம்முடைய பெற்றோர் அல்ல, நம்மை படித்த தெய்வம் மாற்றப் போகிறார். நம்முடைய கரத்தை உயர்த்தி நம்முடைய ஆண்டவருக்கு சத்தமா முன்னிலையா சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 41:14 நாம் வாசிக்க கேட்போம். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே. இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே, தேவ பிள்ளையே, நீ பயப்படாதே. நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் உனக்கு துணை நிற்கிறேன். கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் சொல்லுகிறார், நம்மை மீட்டெடுக்கிறவர். அவர் என்ன சொல்லுகிறார்? சிறு கூட்டமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். எவ்வளவு ஆச்சரியமான வார்த்தை! வாக்கு தத்துவங்கள். ஆண்டுடைய கரத்திலே தன்னுடைய கரத்தை அர்ப்பணித்த, தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த தேவ பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், சிறு கூட்டமே, நீ பயப்படாதே. சிலராக நீங்கள் தன்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம், ஒருவராக கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் மீட்பருமானவர் சொல்லுகிறார். எவ்வளவு ஆச்சரியமான வார்த்தை! இதற்கேற்ற ஒரு பாடலில் ஒரு அடி நம்ம நினைவில் வருகிறது. சேர்ந்து எல்லாரும் பாடுவோமா? நாம் புது பாட போகிறோம். துணையாளனே, துணையாளனே, சேர்ந்து பாடுவோம். தாங்கும் மணவாளனே, துணையாளனே, துணையாளனே, துன்பத்தில் தாங்கும் மணவாளனே, அபிஷேகமூர்த்தி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். அபிஷேகமூர்த்தி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். நல்ல பாடலுக்காக துதிக்கிறேன். அவர் உங்களுக்கு துணையாளராக இருக்கின்றார், மீட்பராக இருக்கிறார், இரட்சகராக இருக்கிறார். சிறு கூட்டமே, நீ பயப்படாதே. அன்பான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற அன்பு உள்ளமே, நீ பயப்படாதே. மருத்துவமனையில் இருந்து கேட்டாலும் உனக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படும், பயப்படாதே. ராணுவத்தில் இருந்தாலும் பயப்படாதே, எங்கே நீ இருந்தாலும் பயப்படாதே. கர்த்தர்
சொல்லப்படுகிறது. ஆசா என்று சொல்லப்படுகிற ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜா திரளான சேனைகள் அவனுக்கு எதிராக வருகிறதை கண்டபோது ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறார். இன்றைக்கு திரளான கொள்ளை நோய்கள் மக்களை வாரிக்கொண்டு போகிறது. நாம் சோதரம் பேப்பர்ல பத்திரிகை வாசிக்கிறோம், செய்திகளை கேட்கிறோம். ஐயோ என்று கூக்குரல் போட மக்கள் இல்லை. சொந்த பெற்ற பிள்ளைகளை தெருவிலே சோதரம் தூக்கி போட்டுட்டு ஓடுறாங்க. அமிதமான பிள்ளைகளை பெற்றோர் தூக்கி போட்டுட்டு ஓடுறாங்க. அமிதமான கடைசி காலத்திலே நாம் வந்திருக்கிறோம். ஓடாத ஒரு ஆண்டவருடன் நான் தெய்வமே, அவர் துணையாளராய் இருக்கிறார், பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அவர் உங்களை விட்டு மாறி போவதில்லை. அவர் சொல்லுகிறார், தாயும் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அல்லேலூயா. அவ்வளவு பாசம் உள்ள ஆண்டவர் குறித்து ஆசா என்று சொல்லப்படுகிற ஒரு ராஜா சோதரம் அறிந்திருந்தான். அவனை சுற்றிலும் பல தேசங்கள் படையெடுத்து வந்த போது இவனுக்கு இருந்த கூட்டம் சின்ன கூட்டம் தான். இவனுக்கு துணை நிற்க யாரும் இல்லை. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. வாசிக்க கேட்போம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். ஆண்டவரே, பலமுள்ளவர்களுக்கும் பலன் இல்லாதவர்களுக்கும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறது லேசான காரியம், அவருக்கு லேசான காரியம் என்று அவன் திரளான அவனுக்கு எதிராக வந்திருக்கிற கூட்டத்தை கண்டு ஆண்டவரை நோக்கி முறையிட்ட போது கர்த்தர் யுத்தத்தை அவர் ஆரம்பித்தார். ஆசா அவருடைய படைகள் யுத்தம் செய்யல, கர்த்தரே யுத்தம் செய்தார். ஆண்டவருக்கு அது ஒரு லேசான காரியம். வானத்தில் பூமியும் சகலவற்றையும் படைத்த ஆண்டவருக்கு உன்னுடைய பிரச்சனையை மாற்ற அவருக்கு லேசான காரியம். உன்னுடைய வேதனைகளை மாற்ற அவருக்கு லேசான காரியம். உன்னுடைய கடன் தொல்லைகளை மாற்ற அவருக்கு லேசான காரியம். எதற்கு அங்கலாக்கிறாய்? எதற்கு மார்பல் அடித்து புலம்புகிறாய்? தேவையில்லாத கண்ணீர் ஏன் வடிக்கிறாய்? உன் கரத்தை ஆண்டவரிடத்திலே கொடுத்து விடு. உன் வாழ்க்கையை ஆண்டவரிடத்திலே கொடுத்து விடு. ஆண்டவருக்கு இது லேசான காரியம் என்று ஆசா அறிந்தான். அவன் அமிதமாக செபித்தான். உடனடியாகவே கர்த்தர் இரக்கம் செய்தார். ஸ்தோத்திரம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கலாம். அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்கிறவர்களை கர்த்தர் நேசிக்கிறார். இன்று முதல் அன்பு உள்ளமே, உன் பார்வைக்கு செம்மையானது அல்ல, உன் பெற்றோருடைய பார்வைக்கு செம்மையானதல்ல, உன் பிள்ளைகளுடைய பார்வைக்கு செம்மையானதல்ல, உன் நண்பருடைய பார்வைக்கு செம்மையானதல்ல, கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தார். எப்போதும் ஆண்டவருக்கு பார்வைக்கு செம்மையான காரியத்தை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆகையினாலே கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆகையினாலே கர்த்தர் அவனை காப்பாற்றினார். செம்மையான இருதயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பார்வைக்கு தூய்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டுடைய பார்வைக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கு சந்தேகமில்லை. தொடர்ந்து வாசிக்கும் போது யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்றார். ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் துணை நிற்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு துணை நிற்கிறார். சோதரன், தேவனுடைய பிள்ளைகள் மோசையினாலே வழிநடத்தப்பட்டார்கள். வழிநடத்தப்பட்ட போது எகிப்தியர்கள் ரதங்களோடு குதிரைகளோடு கடந்து வருகிறார்கள். நீங்கள் 31ஆம்
25 முதல் 31 வரை வாசிக்கும் போது, யாத்திரா 14ஆம் அதிகாரம் 25 முதல் 31 வரை வாசிக்கும் போது சுருக்கமாக நாம் அங்கே கண்டுகொள்ள முடிகிறது. இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராக அல்லது தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக படையெடுத்து வருகிறார்கள். இரும்பு ரதங்களோடு வருகிறார்கள். இஸ்ரவேல் மக்கள் அல்லது தேவ ஜனம் கதறுகிறார்கள், கண்ணீர் வடிக்கிறார்கள். என்ன செய்கிறது? ஆண்டவர் சொன்னார், கவலைப்படாதே, நான் உங்களுக்கு துணை இருக்கிறேன். அந்த வசனத்தை வாசிக்கலாம். 25ஆம் வசனம். அவர்களுடைய ரதங்களில் இருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர், இஸ்ரவேலை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். எகிப்தியருக்கு விரோதமாய் கர்த்தர் யுத்தம் பண்ண போகிறார். ஆகினாலே தேவ பிள்ளைகளுக்கு அவர் துணை நிற்கிறார். ஆண்டவர் நமக்கு துணை நிற்க போகிறார். நமக்கு எதிராய் வருகிற எல்லா சோதனைகள் வேதனைகளை கர்த்தர் தகர்க்கும் ஒரு நேரம் வந்து கொண்டிருக்கிறது. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இங்கே இவர்கள் எப்போ சொன்னாங்கன்னா, இஸ்ரவேல் மக்களுக்காக தேவ பிள்ளைகளுக்காக செங்கடல் இரண்டாக பிளந்து விட்டது, உலர்ந்த தரையாக மாறிவிட்டது. சோதரம் மோசையின் மூலமாக ஆண்டுடைய பிள்ளைகள் வழிநடத்தப்பட்டார்கள். இதை கண்ட எகிப்தியர்கள், ராணுவங்கள், வீரர்கள், நாமும் போவோம், சமுத்திரத்தில் நல்ல ஒரு பாதை வந்திருக்கிறது, அந்த பாதையிலே நாமும் போவோம் என்று கடந்து வந்தார்கள். வந்ததை கர்த்தர் பார்த்தார். ஆமென். ரதத்தின் வீல்களை எல்லாம் கலந்து போட்டார், உருளை எல்லாம் கலந்து விழுந்தது. சோதரம் குதிரையினுடைய ஆமென் கால் குழம்புகள் எல்லாம் கலந்து விழுந்தது. இப்போது குதிரைக்கு நடக்க முடியாது, ரதம் உருண்டு போக முடியாது, எல்லாம் கலந்து விடுகிறது. பார்வோடு சேனையும் கதறுகிறார்கள், புலம்புகிறார்கள். அப்போதான் புரிந்து கொண்டாங்க, அவர்களுக்கு கர்த்தர் துணை நிற்கிறார். இன்றைக்கு வேதனையோடு இருக்கிறார் உள்ளமே, உன்னுடைய அருகில் வந்து துணை நிற்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்பதை மறந்து விடாது. 2 நாளாக 32, 7, 8 வசனங்களை வாசிக்கும் போது, திடன் கொண்டு தைரியமாயிருங்கள், அஞ்ச வேண்டாம், திடன் கொண்டு தைரியமாயிருந்து ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவரை போற்றுங்கள். நீங்கள் போற்றுவீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களை கர்த்தர் காப்பாற்றுவார். இவ்விதமாக அவர்கள் கடந்து சென்ற போது சமுத்திரம் ஒன்றாக மாறினது. ஒருவர் கூட தப்பாதபடி எகிப்திய படை வீரர்கள் அத்தனை பேர் அழிந்து போனார்கள். தெய்வ பிள்ளைகளோ கரங்களை தட்டி பாட்டு பாடி அக்கறைக்கு சென்று கர்த்தரை துதித்தார்கள். இன்னைக்கு நீ துதிக்கிற நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய சோதனை மாறுகிற நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய போராட்டம் மாறுகிற நேரம் வந்துவிட்டது. செம்மையான இதயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உங்களுடைய கரத்தை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்படைக்க வேண்டும். ஒப்படைத்தால் நிச்சயமாக கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார். 2 நாளாக 32, 7 வாசிக்கலாம். நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள். நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள். சோதரன் கலங்க வேண்டாம். ஆண்டவர் எப்போதும் விரும்புகிறது தேவ பிள்ளைகள் கலக்கமில்லாமல் சந்தோஷமாய் கர்த்தரை துதிக்க வேண்டும். யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அன்பான உள்ளமே, கலக்கத்தின் மத்தியில் இருக்கிற வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பமே, தனிப்பட்ட நிலைமையில் யார் எனக்கு துணை நிற்பார் என்று புலம்புகிற உள்ளமே, யாக்கோபு தன்னம் தனிமையாக நடு ஆமை காட்டிலே கலக்கத்தோடு இருந்த போது வானம் திறந்து கர்த்தர் இறங்கி வந்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னாரே. யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களால் விற்கப்பட்டு தன்னம் தனிமையாய் புலம்பிக் கொண்டிருந்த போது ஆமென், கர்த்தர் யோசேப்புக்கு துணை நின்றாரே. இன்று உன் வாழ்க்கையிலே துணை நிற்க அவர் தயாராயிருக்கிறார். உன் ஜீவிதத்திலே துணை நிற்க அவர் ஆயத்தமாயிருக்கிறார். நீ ஆயத்தமாயிருக்கிறாய் என்றால் கண்களை மூட போகிறோம். ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார், திடன் கொள். சோதர ஏசாயா 41:13 வாசித்தோம். வலது கையை பிடித்து உன் முகத்தை பார்க்கிறார். அப்படியே கண்களை மூடுவோம்.
சில நிமிடம் தெய்வமே, என் கரத்தை நான் உன்னுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். என் கரத்தை மட்டுமல்ல, என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன். செம்மையான இதயத்தோடு வாழ விரும்புகிறேன் ராஜா. என்னை நீ நடத்த வேண்டிய கரத்தை பிடிச்சிருக்க. பகுதி வழியில விட்டு விடாத தெய்வம் நீர் ஒருவர் தான். இது எல்லாரும் விட்டுடுவாங்க. எங்களை காப்பாற்றுகிற தேவருடைய கரத்திலே என் பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறேன் என்று உங்க பிள்ளைகளை அர்ப்பணிங்க. உங்க பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் பலவீனத்தோடு இருந்தா அவர்கள் மேல உங்க கையை வச்சிருங்க. ஆண்டவரே, என் பிள்ளையை காப்பாத்துங்கப்பா, உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். போராட்டத்தோடு வேதனையோடு இருக்கிற உங்க பிள்ளைகளை அல்லது பெற்றோரை ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிங்க. ஆண்டவரே, உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். செம்மையான இதயத்தோடு அர்ப்பணிக்கிறேன் ஐயா. உடைய கரம் கொண்டு தாங்கும் ஆண்டவரே. குருடனுக்கு பார்வை கொடுத்தவரே, முடவரை நடக்க வைத்தவரே, ஊமையரை பேச வைத்தவரே, குற்றரோகிகளை சுகமாக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திலே உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அனைத்து உடைய பிள்ளைகளையும் சமர்ப்பிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த வசனத்தின்படி ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும்படியாக செபிக்கிறேன். ஒவ்வொரு இல்லங்களையும் ஆசீர்வதியும், உள்ளங்களையும் ஆசீர்வதியும். ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய மகிமை இறங்கட்டும். இயேசு ரத்தத்தை உம்முடைய பிள்ளைகளை தளிக்கிறேன். எல்லா நோய்களையும் இயேசுவின் நாமத்தில் துரத்தி அடிக்கிறேன். விடுதலை இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படியே இருக்கிற இடங்களில் கண்களை மூடி நல்ல ஒரு கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். இந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு துணை இருக்கிறார். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன வார்த்தையின்படியாக கர்த்தர் நம்முடைய குடும்பத்திற்கு கர்த்தர் துணை நிற்கும்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே போய் கேட்ட ஆன நிலைமையில் கர்த்தர் துணைக்காக உள்ளத்தின் ஆழ்ந்த இந்த பகல் வேளையில் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தவர்களாக ஆண்டோடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்தபடி துணை வேண்டும் தகப்பனே. உலகில் என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. உள்ளத்தின் ஆழ்ந்து துணையாய் கத்திருக்கும்படியான எதிர்த்துதான் எல்லா பலவீனங்களுக்கும் கர்த்தர் நமக்கு துணை நிற்கும்படியாக சேர்ந்து உள்ளதின் ஆழ்ந்து கர்த்தருடைய வாக்கின்படியாக ஒப்பு கொடுக்கும். துணை வேண்டும் தகப்பனே. உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. துணை வேண்டும் தகப்பனே. உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. என் ஜீவனில்லை பரிசுத்தம் என எழுதும். என் ஜீவனில்லை பரிசுத்தம் என எழுதும். துணை வேண்டும், துணை தகப்பனே. உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. துணை வேண்டும் தகப்பனே. உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. என் ஜீவனில்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். என் ஜீவனில்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். பரிசுத்த கூட்டம் நடுவே தொழில் தீடும் சுத்த ஜோதியே. ஆரோவியே வேலை ஆடியாளன் சமாதிரோ. ஆரோவியே வேலை ஆடியாளன் சமாதிரோ. பீக்கே தன்மாம்பையர்ந்தாண்டோ கண் தில்லல் கொடுக்கும் பெற்றோருண்டோ. பீக்கே தன்மாம்பையர்ந்தாண்டோ தில்லல் கொடுக்கும் பெற்றோருண்டோ. பொல்லாத கூட செய்தா நத்தீரானவர்களா. பொல்லாத கூட செய்தா நத்தீரானவர்களா. பரிசுத்த
சக்திகள் பல உண்டு துணை வேண்டும் தாப்பானே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு என் ஜீவன் இல்லை எங்கிலும் பரிசுத்தம் எழுதும் என் ஜீவன் எங்கிலும் பரிசுத்தம் எழுதும் பரிசுத்த கூட்டம் நடுவே ஜொலி தீடும் சுத்த ஜோதி ஆரோதியே வேளை ஆடியான கவனியோ ஆரோதியே வேளை ஆடியா ஆரோதியே ஆண்டுடைய சமூகத்தில் இந்த வேளையில் அப்பாவுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கும் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில கத்த துணையாய் வருவீராக ஆண்டவரே. இந்த நேரத்தில் கத்தர்களுக்கு துணையாய் இருப்பீராக. துணையற்றதான் இந்த உலகத்தில் துணைக்காக நாங்கள் கலங்கி கொண்டிருக்கிறதான் இந்த நேரத்தில் ஆண்டவரே கத்த துணையாய் வருவீராக ஆண்டவரே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியை நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன நம்முடைய வார்த்தையின்படியாக நீர் எங்களோடு பேசிக்கொண்ட நம்முடைய வார்த்தையின்படியாக ஆண்டவர் எங்களுக்கு துணை நிற்பீராக. நீர் எங்களுக்கு துணை நின்று எங்களை விடுவித்து எங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பீராக. சங்கீதத்திலே நாங்கள் வாசிக்கிற பிரகாரமாய் தகப்பனே, எங்களுக்கு உண்டான நெருக்கங்களிலே நீர் தஞ்சமும் எங்கள் உயர்ந்த அடைக்கலவுமாய் இருக்கிறீர்கள் ஆண்டவர். எங்களுக்கு துணையாய் நீர் இருப்பீராக. நம்முடைய பாதத்தில் எங்களை சமர்ப்பிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் செபிப்போம், கண்களை போடுவோம். பரலோக பிதாவே, சர்வ வல்லவரே, பாடல் ஜபம் தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்ட அன்பு உள்ளங்களே உம்முடைய கரத்திலே சமர்ப்பிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளுடைய கரம் உம்முடைய கரத்திலே இப்போது ஒப்படைத்திருக்கிறபடியா ஸ்தோத்திரம். இந்த கரத்தை கர்த்தர் விடக்கூடாது. கர்த்தர் கரம் பிடித்து உடைய பிள்ளைகளை பரலோகம் ராஜ்யம் வரையும் கர்த்தர் பாதுகாத்துக்கணும். கரம் பிடித்து உலகத்தில் முடிவறிந்து நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்ன ஆண்டுடைய வாக்குத்தத்தம் ஒவ்வொருவருடைய சிரசிலும் குடும்பத்திலும் தங்கி இருக்கட்டும். உங்களுடைய நாமத்தில் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உங்கள் ரத்தத்தை பூசி உங்கள் ரத்த கொடுத்து மறைத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்தமே ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த சிநேகம் கூடியுள்ளோம் நாம் யாவரோடு என்றும் அவருடைய வருகை மட்டும் உலகம் முழுவதும் உள்ள அனைத்து தேவ பிள்ளைகளோடு அவருடைய கிருபை கூட இருப்பதாக, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியும் நாம் சந்திக்கும் வரையிலும் ஆண்டுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் யாவரோடும் கூட இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி. தேசத்திற்கு திரும்பி போனி நன்மை செய்வேன் என்று சொன்னாரே. தேசத்திற்கு திரும்பி போனி நன்மை செய்வேன் என்று சொன்னாரே.